ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங், காலை வணக்கம். நான் உங்கள் செல்வியக்கா. நான் ஒரு நாள் பயணமாக ஈரோடு போயிருந்தேங்க. எங்கள் பெரியப்பா ஒருத்தர் இறந்துட்டார், அதனால் போயிருந்தேங்க. அங்கே போன இடத்துல தாங்க ஒரு விளாக் போட்டிருக்கேன். என்ன செய்கிறதுன்னு தெரியல, ஒரே மண்டையடியாக இருந்ததுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், மாடு அடிமாடாங்க. அந்த மாடு கேரளாலேருந்து கொண்டு போய் அடிமாட்டுக்கு போடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. தலைவலி தாங்க முடியாதனால எதனா ஒரு டீ குடிக்கலான்னு வெளியே வந்தோங்க. நான், என் தம்பி, என் தங்கச்சி எல்லோரும் அப்படியே பார்த்துட்டு டீயை ஒன்றையும் குடிச்சிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நடக்க ஆரம்பித்தா வெயில் தாங்க முடியல, கால்லாம் அவ்வளோ சூடு. அங்கே போன இடத்துல எங்கள் குட்டீஸ் இருக்கு பாருங்கள், அலப்பறை. என் தம்பியை பிடிச்சிட்டு என்னை என் தலையில் வச்சு சுற்று சுற்று சுற்றுன்னு ஒரு அமுக்கலாங்க. என் தங்கச்சி, அதாவது எங்கள் மாமா பிள்ளைங்க, மாமாவோட பொண்ணோட பிள்ளைங்க, அப்படி சொந்த பிள்ளைங்க, சொந்தக்காரங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணு பேர் கினியாள். இந்த அன்புன்னு சொல்லுவாங்க. செம்ம ஆட்டம். சித்தப்பா சித்தப்பா சித்தப்பான்னு அந்த பிள்ளைய அவங்க விடவே இல்லை. இன்னொரு பையன் பார்த்திங்கன்னா மகிழன்னு பேர். அந்த பிள்ளையும் பிடிச்சி தலையில் ஏறி ஒரு மக்களாங்க. சுற்றுங்க சுற்றுங்கன்னு தலையில் சுற்றிக்கிட்டு கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. என்ன அமக்கலங்க, ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான் இதுங்க. நம்ம என்னமோ துக்கத்துக்கு போனால் அந்த பிள்ளைங்க பண்ணுற அலப்பறையை பார்த்தா நம்மளால் தாங்க முடியலப்பா சாமி. இந்த ஊர் பாஷையை பார்த்தா அதை விட வித்தியாசமாங்க. ஏனுங்க என்ன கண்ணு இப்படிலாம் பேசுறதை பார்த்தா ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. இந்த ஊரில் தம்பியை மட்டும்தான் சுற்றுவியா, என்னையும் சுற்றுன்னு அவன் அண்ணனும் ஏறிக்கிட்டு, அவன் அண்ணன் பேர் செலியங்க, செலியன் மகிழன், இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு சேட்டைங்க. அதோட ஈரோடுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு சாயங்காலம் 4:45 கிளம்பிட்டோங்க நம்ம சென்னையை நோக்கி. நம்ம சென்னையில் தான் வெயில் அதிகம்னு பார்த்தா ஈரோட்லேயே வெயில் அதிகங்க, தாங்க முடியலங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கோமா, பாய். Please like and subscribe.